சென்னை டு கன்னியாகுமரி எத்தனை பேர் பேபிஸை வச்சு ட்ராவல் பண்ணியிருக்கீங்கன்னு மறக்காமல் எனக்கு சொல்லுங்கள். உங்கள் ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றியும் சொல்லுங்கள். என்னோட ஹஸ்பண்டோட ஊர் கன்னியாகுமரி. நாங்கள் செய்யோன் பிறந்ததுலேருந்து இது வரைக்கும் நாங்கள் போகவே இல்லைங்க. நிறைய ரீசன்ஸ்னால டிலே ஆகிட்டே இருந்துச்சு. கண்டிப்பாக அவனை 1 இயர்க்குள்ளே நம்ம கூட்டிகிட்டு போயே ஆகணும்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட் வந்து ஆஃபீஸில் லீவ்லாம் கேட்டுட்டு என்னோட வீட்டுக்கு வந்துட்டார். நான் வந்து ஆல்ரெடி எங்கள் அம்மா வீட்டில் தான் இருந்தேன் அந்த டைமில். ஸோ அதனால் அவர் வரும்போதே வந்து என்னை பஸ்ஸும் புக் பண்ண சொல்லிட்டாரு கன்னியாகுமரிக்கு. ஸோ மறுநாளே பஸ் புக் பண்ணுறதுனால வீக்கெண்ட், அதனால எனக்கு பஸ்ஸே கிடைக்கல. அப்பர் சீட் மட்டும்தான் கிடச்சிச்சு. சரி பரவாயில்லன்னு சொல்லி புக் பண்ணிட்டு ஃபஸ்ட் டைம் அவனை அப்பர் சீட்டில் வந்து கூட்டிகிட்டு போகிறது எனக்கு ரொம்பவே பயமாக இருந்துச்சு. பட் ஹஸ்பண்ட் வந்து கொஞ்சம் பார்த்துக்கிட்டாரு. அதனால எப்படியோ சமாளித்து கூட்டிகிட்டு போயிட்டோம். நைட் ஒரு 12:30க்கு பஸ் வந்துச்சு. 20 மினிட்ஸ் டிலேவாக தான் வந்துச்சு. மார்னிங் ஒரு 7:30க்கு நாகர்கோவில் ரீச் ஆனோம். அங்கேருந்து ஒரு 2.5 hours ட்ராவல் தான் எங்கள் மாமியார் வீட்டுக்கு போகிறதுக்கு. ஸோ அதுக்கப்புறம் உள்ள கிளிப்பிங்ஸ்லாம் நெக்ஸ்ட் vlogல வந்து நான் காட்டுறேன். தேங்க்யூ.